Luxurious. இது நம்ம ஃபேமிலி. தமிழகத்தில் 3 கூட்டணிகள் இருந்தாலும் அதிமுக திமுக இடையேதான் போட்டி எனவும் எய்ம்ஸ் செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்டாமல் மக்களிடம் காட்டி என்ன பயன் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருச்சி மாவட்டம் அண்ணாங்கோயில் பகுதியில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி, எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் நெல்லை முபாரக் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் 40 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிமுகப்படுத்தினார். பின்னர் பொதுக்கூட்ட மேடையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டில் 3 கூட்டணிகள் இருந்தாலும் அதிமுக திமுக இடையேதான் போட்டி என தெரிவித்தார். மதுரை எய்ம்ஸ் செங்கல்லை நாடாளுமன்றத்தில் காட்டி அழுத்தம் தராமல் மக்களிடம் காட்டி என்ன பயன் எனவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, அப்படித்தான் மக்கள் பார்க்கின்றார்கள். இந்த 3 ஆண்டு காலத்தில் என்ன செய்தீர்கள்? நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். ஒண்ணும் காணோம். விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறார். ஸ்கிரிப்ட மாத்தப்பா, கதையை மாத்து. இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி விவசாயி என்று சொல்லிக்கொண்டு பச்சை துண்டை போட்டுக்கொண்டு பச்சை போய் பேசுகிறார் என்று. யார் பச்சை போய் பேசுவது சொல்லுங்க. யாரு? நானா ஸ்டாலினா? ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து சாதனை படைத்திருக்கின்றோம். வேண்டுமென்றால் இதே போல மேடை போடுங்க. நீங்க ஒரு மைக்க பிடிங்க, நான் ஒரு மைக்க பிடிக்கிறேன். அண்ணா திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று சொல்கிறேன். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசுகையில், 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக உடனான கூட்டணி தொடரும் என தெரிவித்தார். 2 நாள் வரைக்கும் கூட்டணியிலே இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடனே துண்ட காணம் துணிய காணம் என்று கூடாரத்தையே கிளப்பி வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் தேமுதிக அப்படி கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையில் உறுதியாக இருப்போம், இறுதியாக இருப்போம், நம்பிக்கையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். கேப்டன் வளர்த்த கட்சியும் நியாயத்திற்கும் தர்மத்துக்கும் தான் நாங்கள் துணை நிற்போமே ஒழிய ரவுடிசத்திற்கோ கொலை கொள்ளைக்கோ நாங்கள் நிச்சயம் துணை நிற்க மாட்டோம். ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது. திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என விமர்சித்த புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி, கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு செயல்படுத்திய திட்டம் என்ன என்று பாஜக அரசையும் சாடினார். மத்தியிலே ஆட்சி இருக்கக்கூடியவர்கள் கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் 10 ஆண்டு காலத்தில் ஏற்கனவே பிரதமராக இருந்தவர்கள். மீண்டும் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மீண்டும் எதற்காக வேண்டும்? எதற்காக பிரதமராக வேண்டும்? தமிழ்நாட்டுக்கு கடந்த 5 ஆண்டு காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் என்ன ஒரு காரியத்தை செய்தே சொல்லுங்க, ஒரு நன்மையை செய்தே சொல்லுங்க. இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கடந்த 10 ஆண்டு காலத்தில் கொண்டு வந்தோம் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? திமுக கூட்டணியை தொடர்ந்து அதிமுக கூட்டணியும் தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ளதால் தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. Luxurious. இது நம்ம ஃபேமிலி.